எப்படி என்ட்ரியே நல்லா இருக்கே. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு இம்ப்ரெசிவான சக்ஸஸர் சூப்பர் மிக்ஸ் 4க்கான சக்ஸஸர் சூப்பர் மிக்ஸ் 5 சிம்கார்ட்டோடது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஊரில் இப்போ ஒரு சில சைட்ஸில் கிடைக்குது. ஓகே, பார்த்தா 20,000 21,000 போட்டிருக்காங்க. பட் நீங்கள் மேபி வாங்குறது வந்து சிம்கார்ட்டோட அஃபிஷியலாக சைனாவில் அலி எக்ஸ்பிரஸ்லையோ எதையாவது வாங்கினா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா அவங்க ஷிப் பண்ணுறது வந்து சப்போஸ் ஷிப் வழியாக ஷிப் பண்ணாங்கன்னா ஸோ நிறைய மோட்ஸ் இருக்கு. மோட்ஸை பொறுத்து ப்ரைஸ் கொஞ்சம் குறையும். ஏன்னா இப்போ ஃப்ளைட் வச்சு ஷிப் பண்ணால் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்னன்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் 20,000 21,000 ரூபாய் மதிப்புக்கு நம்ம ஊரில் ஆல்ரெடி இது லிஸ்டடாக இருக்கும் பட்சத்தில் அந்த ப்ரைஸை வந்து இது ஜஸ்டிஃபை பண்ணதா இல்லையா? சிம்கார்ட்டில் சூப்பர் மிக்ஸ் 4 நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சூப்பர் மிக்ஸ் 4லேருந்து 5 என்னென்ன மாதிரியான ஏரியாவில் அப்கிரேட் ஆகியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா பாக்ஸில் என்ன இருந்துச்சு, என்னென்ன மாதிரியான ஆக்சரிஸ் வருது, ப்ராடக்ட் இம்ப்ரெசிவாக எந்த அளவுக்கு இருந்திருக்கு, அண்ட் நான் என்னென்ன மாதிரியான ப்ராசஸில் இன்வால்வ் ஆனேன், அது எல்லாத்தையுமே இப்போ நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். பார்த்துடலாமா? பார்க்கலாம். சூப்பர் மிக்ஸ் 4ஓட பாக்ஸ் இதுதான். சரியா? இது சூப்பர் மிக்ஸ் 5ஓட பாக்ஸ். ஓகே, சரியா? தான் வித்தியாசம் பாக்ஸ் ஆஸ்பெக்டில். அடுத்து என்னன்னா, இதை ஓப்பன் பண்ணணும்னு எப்பயுமே அவங்க போட்டிருக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பாக்ஸை சுற்றி இருந்தது. சூப்பர் மிக்ஸ் 5 இதில் வந்து மொத்தம் 5 டிரைவர் யூனிட்ஸ் இருக்குது ஒரு சைட்லையும். ஸோ ஒரு போன் கண்டக்ஷன் டிரைவர் தான் இதில் புதுசு. சரியா? கண்டக்ஷன் ப்ளஸ் இது நம்ம இதில் போன் கண்டக்ஷன் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து போன் கண்டக்ஷன் இல்லாமல் இருந்தது. சூப்பர் மிக்ஸ் 4 வரைக்கும் கிடையாது. ஸோ இதில் போன் கண்டக்ஷன் இருக்கு, ஒரு டைனமிக் டிரைவர் இருக்கு, 2 பேலன்ஸ் ஆர்மேச்சர் டிரைவர் இருக்கு, ஒரு மல்டி பிளானர் டிரைவர் இருக்கு. இதில் என்ன ஹைலைட்னா, இவங்க அந்த சூப்பர் மிக்ஸ் 4ல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிரைவர் வச்சுருந்தாங்க. ஓகே. ஸோ இப்போ அதுக்கு பதில் இங்கே என்ன ஆயிடுது, 2 பேலன்ஸ்டு ஆர்மேச்சர் டிரைவர் ஆயிடுது. அதுக்கு அப்புறம் போன் கண்டக்ஷன் டிரைவர் புதுசாக உள்ள வந்திருக்கு. அண்ட் இதோட கர்வ் இதெல்லாம் பின்னாடி போட்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓப்பன் பண்ணால் இந்த ஆக்சசரி உள்ளே இருந்தது, கேரிங் கேஸ் நல்லா இருந்தது. அந்த லெதர் மாதிரி லெதரில் இருக்குது. ஆமாம் ஆமாம். ஸோ அது லெதரோ வீகன் லெதரோ ஏதோ ஒன்று. சரியா? அப்புறம் உள்ளே வந்து ஓப்பன் பண்ணோன்னா உனக்கு வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே தான் இந்த பாக்ஸ் இருந்தது. சரியா? அப்புறம் ஆக்சசரி இதுதான் நீ கையில் வச்சிருக்கிறது. இதில் என்ன இருந்ததுன்னா, எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து 2 செட் இருந்தது. ஸோ அதுதான் இதில் இருந்தது. ஓகேயா? அப்புறம் பட்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்தது, டாப்பில் இந்த ரீஜனில் பட்ஸ் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் பேக்கேஜிங். ஓகே. ஸோ இப்போ இதில் ப்ரீ இன்ஸ்டால்டாக ஒரு இயர் டிப் இருக்கும் இல்லையா? அந்த இயர் டிப் வந்து மீடியம் சைஸ் இயர் டிப்பு. ஓகே. சல்யூட் டு ஆர்ட் அண்ட் சயின்ஸ். அது வந்து இவங்களோட டேகு. அந்த மீடியம் சைஸ் இயர் டிப்ஸ் எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் பெருசு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸ்மால் சைஸ் இயர் டிப்ஸ்க்கு போனதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அடுத்து என்னன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா 3.5 mm பை டிஃபால்ட் வரும். நமக்கு வந்து 4.4 பேலன்ஸ்டு வேணும்னாலும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுவும் இங்கே இருக்குது. சரி, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, இப்போ இது கொடுக்குறாங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஜேக்கு யூஸ் பண்ணுறதுக்கானது. அப்போ டிப் மட்டும் மாற்றிக்கலாம்ல. ஆமாம். கீழே வந்து இப்படி ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டு தான், அவ்வளோதான். ஓஹோ. ஸோ இப்போ நான் வேணும்னா இதுக்கு மாற்றிக்கலாம், மாட்டிட்டு திரும்ப டைட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது மெக்கானிசம்லாம். இவ்வளோதான். இப்போ நான் புஷ் பண்ணிட்டேன்னா, ஆமாம், இப்போ நான் இப்படி திருகிட்டேன்னா, அப்போ நீங்கள் வந்து 3 இதுக்கும் போகலாம். 2.2 எதுக்குனாலும் போகலாம். கம்மி சைஸ் 2.2 கூட கிடைக்கும்னா பண்ணலாம். சிம் கார்டே விற்கிறாங்கன்னா பண்ணலாம். இப்போதைக்கு பாக்ஸில் வரதுன்னா 3.5 4.4 mm தான் வரும். ஸோ அதான் இந்த பாக்ஸில் இருந்துச்சு. சரி, இது வந்து சூப்பர் மிக்ஸ் 4. சூப்பர் மிக்ஸ் 4ஓட பட்டு சைஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அதுலேயே ஃபர்ஸ்ட் அப்சர்விங் டிஃப்ரென்ஸ் அங்கே தான் பார்த்தேன். இங்கே பேர் என்ன இது இவ்வளோ பெரிய சேம்பர் மாதிரி இருக்கு. சேம்பர் பெருசாகிடுச்சுல, ரொம்ப பெரிய சேம்பர். ஏன்னா இதில் 4 டிரைவர் யூனிட்ஸ் வந்துங்க, இதில் வந்து 5 டிரைவர் யூனிட்ஸ் இருக்கு. ஸோ சேம்பர் வந்து பெருசானது நல்லாவே தெரியுது. ப்ளஸ் இதில் வந்து சூப்பர் மிக்ஸ் 4 போட்டு லெஃப்ட் ரைட்டுன்றது இருக்கும். சூப்பர் மிக்ஸ் 5 அப்படின்னா சூப்பர் மிக்ஸ் 5 போட்டு உள்ள இருக்க டிரைவர்ஸோட பேர் எல்லாமே இருக்கும். போன் கண்டக்ஷன் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் லெஃப்ட் ரைட் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிற கேபிள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னுமே போன தடவை கொடுத்த கேபிளே மாஸ் தான். போன தடவை கொடுத்த கேபிளுமே சூப்பர் தான். அதுவும் சில்வர் கோட்டட் தான். இந்த தடவை கொடுத்துருக்கதும் சில்வர் கோட்டட் தான். ஆமாம், இதுவும் சில்வர் கோட்டட் தான். இந்த தடவை அந்த சில்வர் வந்து ரொம்பவே அடிக்குது. போன தடவையோட இந்த தடவை ரொம்ப ஹார்ஷாக அடிக்குது. இன்னும் நிஜமாவே அருணாகொடியை கையில் பிடிச்ச மாதிரி இருக்கு. சரியா? அந்த அளவுக்கு இருக்கு. அப்புறம் இந்த எண்டு டிப்பு இந்த ஏரியா இருக்கு இல்லையா, போன தடவை அந்த கேபிள் வந்து உனக்கு ஃபிளாட் நார்மலாக அப்படி கேபிளாகவே போயிடும். இந்த தடவை அந்த மெக்கானிசம் இருக்கிறதுனால நம்ம வந்து மாற்றிக்க முடியும். அப்புறம் சென்டரில் வந்து இதெல்லாமே நார்மல் தான். இல்லை மைக்ரோஃபோன் இருக்காது, மைக்ரோஃபோன் இல்லாத ஒரு இதுதான். சரியா? டிசைன். சரி, இப்போ இந்த ஃபினிஷிங் ஏரியா பொறுத்த வரைக்கும் அந்த இயர் கிட்ட வந்து எப்பயுமே ஒரு சீல்டு இருக்கும். அதாவது அந்த வளைஞ்சு போறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஐஎம்ஸ்ல நீ பாத்துருக்கலாம். கேபிளுக்கு மேல ஒரு கோட்டிங் கொடுப்பாங்க. அப்பதான் வந்து அந்த இயர் ஹூக்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த இதுவும் இதுல பக்காவா இருக்கு. அண்ட் எல்லாமே இதுல நல்லா தான் இருக்கு.
அண்ட் பட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சைஸ் வைஸ் கன்ஃபார்மாக வித்தியாசம் பார்க்க முடியும். Okay. அடுத்த வித்தியாசம் எங்க தெரியுமா? இங்கே பேர் இந்த தடவை வந்து இந்த எண்டில் வந்து உனக்கு மெட்டல் இருக்கா, அதில் வந்து அந்த மாதிரி இருக்காது. நீ அதை இழுத்து பாரு, உனக்கே புரியும். அது ரெசினாவே இருக்கும் அப்படியே. ஆமா. இதுவே பிரில்லியண்டான ஒரு இதுதான். இது ஃபுல்லாக ஆமா. 3D பிரிண்ட் தான் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் செம்ம பிரில்லியண்டா இருக்குல்ல எண்டில். ஆமா. பட் இதுல ஹைலைட் என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்துருப்போம். அதுல வந்து இந்த ஃப்ரண்ட்ல இந்த பீஸ் அது இருக்கு இல்லையா, எடுத்துட்டு போயிடும். அதை மட்டும் நம்ம மாத்த முடியும். அப்படியா? மாத்துற மாதிரியே ஐஎம்ஸ் இருக்கு. அதை மாத்தும் போது சவுண்ட் சிக்னேச்சர் மாறும். ஓ ஓகே ஓகே. சரியா? ஓகே. ஸோ அது மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா அது இந்த கேனல் ப்ரெசன்டேஷன் ஓகே அதுல மாறும், சவுண்ட் சிக்னேச்சர் மாறும். ஸோ இதுல வந்து இந்த மெட்டல்ல வந்திருக்கு. அதுல நீ பார்க்கும்போது உனக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். அடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், டிஃபால்ட்டா மிட் சைஸ் வரனால உனக்கு டிப்பு இது ஸ்மால் சைஸ்க்கு மாற்றினதுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இப்போ ஸ்மால் சைஸில் தான் இருக்குது. நீ லிசன் பண்ணு. நான் என்ன பண்ணேன்னா, ஐஎம்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம நார்மல் யூஸ் பண்ணக்கூடிய ஹெட்ஃபோன்ஸாக இருக்கட்டும், அதாவது டிடபிள்யூஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஓரட் ஹெட்ஃபோன்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம அதை பர்ன் ப்ராசஸ், அதாவது யூஸ் பண்ணுறதுனால அது டியூன் ஆகுதுங்கிறது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு ட்ரூத். நம்ம லைஃப்லேயே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். ஏகேஜி ஹெட்ஃபோன்ஸ் ஒரு சிலர் யூஸ் பண்ணிட்டு 2 வருஷம் கழிச்சு திரும்ப ஏகேஜி வாங்கினாலும் அந்த பழசு மாதிரி இல்லை. ரெண்டுமே சேம் தான். உள்ள இருக்கிற மேக்னெட் வந்து எந்த அளவுக்கு யூஸ் ஆகப்பட்டு அந்த ஃப்ரீக்வன்சிஸ்க்குலாம் அது கெட்டிங் யூஸ்ட் ஆகி அது டியூன் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து வித்தியாசம். ஸோ இதை நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 150 மணி நேரத்துக்கு மேலே நான் பர்ன் பண்ணேன். மக்களே, பர்னிங் ப்ராசஸ் நல்லா வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, டிஸ்பிளே தான் புகஞ்சு போச்சு. அங்கே பார்த்தீங்களா 333 ட்ராக் ஓடி இருக்கு. மாசா சூப்பர் மிக்ஸை ஒரு வழி ஆக்கிடுறேன் நான். ஓகே. ஸோ ஒரு 1.5 வாரம் தலைவன் வந்து 1 வாரத்துக்கு மேலே ஓடினே இருந்தது. போட்டிங்களா? ஆமா, N91ல போட்டு ஃபுல் வால்யூம்ல வச்சு ஓட்டேன். இந்த ரூம்ல தனியாக சத்தம் கேட்டுட்டு இருந்ததுன்னா பாரு, அவ்வளோ லோடா இருக்கும். நீ எப்படியும் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உனக்கே தெரியும். ஸோ இது ஓரளவுக்கு டியூன்டா தான் இருக்கு இப்போதைக்கு. அண்ட் சவுண்ட் சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நான் சவுண்ட் சிக்னேச்சர் சொல்றேன். இதுல எப்படி இருக்கு சவுண்ட் சிக்னேச்சர் அப்படிங்கிறது. ஏன்னா சூப்பர் மிக்ஸ் 4ல இருந்து 5 எப்படி இருக்கு அப்படிங்கிறது சேம்பர்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு எனக்கு. போன் கண்டக்ஷன்னால அந்த சவுண்ட் வருது. அந்த வைப்ரேஷன் ஃபீல் வந்துச்சுல, அதனால தான். இது ரெண்டும் கம்பைன் பண்ணி இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். போன் கண்டக்ஷன் போனும் யாரும் சேர்ந்தா. ஆமா, எனக்கு அது ஒரு ஜாலியாக இருக்குது. இப்போ ஒரு புது அனுபவம். ஆமாம். பேஸ் வந்து எனக்கு அவ்வளோ தெரியல. பேஸ் இவனுக்கு பேஸ் தெரியணுங்கிறான். அப்போ இவனுக்கு வந்து நம்ம எப்படி நார்மல் சாங் போட்டால் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து படைப்பால் வந்து ஓ கிக்கி ஏறுதே சாங் போட்டேங்க. அதுலலாம் வந்து அந்த டைமில் வந்து ஆடியோக்கு அதுக்கும் செம்மையாக இருக்கும். செம்ம ஒய்டாக ஃபீல் ஆகும், இமர்சிவாக இருக்கும், அதெல்லாம் ஓகே. பட் பேஸ் வந்து இப்போ இருக்கிற சாங்ஸ் எதாவது போட்டால், இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு பவர் ஹவுஸ் போட்டால் எப்படி இருக்கும், இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவன் அமைதி ஆகிட்டான் பாருங்க. ஆஹா, பயங்கரமாக இருக்கு. இருங்க ஜாக்சன் ஹெல்த்தியாக இருக்கு. செப்பரேஷன் சென்டரில் வைங்கப்பா, அது நடுவில் வைங்க. இன்னும் கொஞ்சம் ஓட்டிடுங்க சாங்கு பீட்டுக்காக. ஓகே, அல்ட்டியாக உள்ளது ஐயா. எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஏன் வந்து பேஸ் இல்லைன்னு சொன்னேன்னா, இது வந்து சின்னதாக இருக்குது டிப்ஸு. ஓகேவா? அதனால தான் நான் என்ன வச்சுட்டு கையை வச்சு கரெக்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு எல்லாமே கரெக்டாகிடுச்சு. நம்ம ஆளுக்கு வந்து மீடியம் சைஸ் டிப்ஸ். மீடியம் சைஸ். ஆமாம், நான் அதை ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. டிப்பை வந்து மாற்றி போட்டு எனக்கு பர்ஃபெக்டாக ஃபிட்டாக ஆகிடுச்சு. ஆக்சுவலி என்ன நான் ஃபீல் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேர்ன் ஆகிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லைனா வந்து நான் டிப்ஸ் வந்து மீடியம் டிப்ஸ் போடாமல் ஸ்மால் டிப்ஸ் போட்ட மாதிரி தான் கேட்டிருக்கேன். பேர்ன் ஆகலைன்னா ஆக்சுவலி அப்படி வச்சோடனே என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. ஓகேவா? எனக்கு பேஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு, ஆனால் போதுமான அளவு பேஸ் இருந்துச்சு. என்ன எனக்கு வந்து தெரிஞ்சுதுன்னா, சூப்பராக இருந்துச்சு செப்பரேஷன், செம்ம சூப்பர். அந்த கூலியோட அந்த இந்த பாட்டு வருதுல்ல, அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு இது வந்துச்சு. அதில் எதுலேயுமே நான் கேட்கவே இல்லை. ரியல்மி அந்த இதுலேயும் கேட்கவே இல்லை, அந்த டிடபிள்யூஸ்லையும் கேட்கல. இதில் ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு ரேப் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மியூசிக் இருந்துச்சு, அது இருந்துச்சு. அப்புறம் மைக்கேல் ஜாக்சன் மியூசிக்கு என்ன அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி செம்மையாக இருந்துச்சு பீட்டு. எனக்கு வந்து நம்பவே முடியல, என்னடா இது. ஸோ அது ஒன்றா. ஆமாம், இதில் வந்து சூப்பராக தெரிஞ்சுது. இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கேட்டது வந்து எல்ஜியில். ஓகே, இப்போ வந்து நம்ம நோக்கியாவில் கேட்போம். நோக்கியா? ஆமாம். எனக்கு வந்து இந்த மாதிரியான என் தலைவன் இப்போ கொஞ்சம் சாங் வந்து பூஸ்ட் பண்ணி டேக் அளவு கொடுத்தானா நான் வந்து சல்யூட் போடுவேன். இப்போ நான் ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன்னா, படையப்பால தானே நீ கேட்ட. ஆமாம், இதுலேயும் பழைய ஃபைல்ஸ் தான் இருக்கும். ஆமாம், அதனால் நான் படையப்பால வந்து அதே பாட்டு போடுறேன். ஓகேயா? ஆமாம். எனக்கு வால்யூம் தான் வந்து அதில் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்துச்சு. ஒரு இதில் வால்யூம் எவ்வளோ வைக்கிறேன்னா, இவ்வளோ வைக்கிறேன், 50 to 60 தான் வைக்கிறேன். அதே சாங்க அதோட இதில் நல்ல வால்யூம்
கடைசியாக ஒரு நோக்கியா வச்சு நாங்கள் ரிவ்யூ போடுவோம், நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்களே. நல்லாவே இருக்கு. வேற வைங்க. ஆ ஆ ஆ வெறித்தனமாக உள்ளது. இது வந்து இந்த சிவாஜி த பாஸில் வர பாட்டு த பாஸ்ன்னு இருக்கும். கூஸ் பப்ஸ். அதில் பேஸ் வந்து பேஸ் ட்ராப் த பேஸ்ன்னுவாங்கள்ல, அது எனக்கு தெரியுது. இந்த சேம்பர் தெரியுது. அந்த இப்போ இந்த இடி மாதிரி ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருந்தால் அதை போட்டிங்கன்னு வச்சுங்க, இன்னும் சூப்பராக ஒரு அதிர்வு தெரியணும்ல, அந்த அதிர்வுலாம் அதில் தெரியும். எனக்கு இப்போ லைட்டாக டக்குன்னு, அதாவது ஒரு பேஸ் உள்ளே வந்தோடனே எனக்கு இங்கே சிலிர்க்குது, இங்கே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. நல்லா அதுக்கு ரீசன் என்ன, போன் கண்டக்ஷன் தான். அது ஃபீல் பண்ண வைக்குது அடிஷனலா. பட் அதுக்காக அப்ரப்டா இப்போ ஒரு ஸ்கல் கேண்டில நம்ம க்ரஷரி வாய்ஸ் பண்ணோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து எந்த இடத்துல பேஸ் நிஜமாவே ஓவர் பவர் பண்ணுதோ அந்த இடத்துல மட்டும் நம்மள ஃபீல் பண்ண வைக்கும். அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கு. நல்லா இருக்கு. அந்த பேஸோட டீப்னஸ் கூட சேர்ந்து ஒரு டச் வரும். ஆமா, சோ அது நல்லா இருக்கும். சரி, இப்போ இங்க பாரு சொல்றாரு பாரு. டேய், இவ்வளவு நாளா யூஸ் பண்ணி எவ்வளவு நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இத கிட்டத்தட்ட கடந்த ஒரு 4 வாரம் கிட்ட ஆக போகுது. அப்படியா? அவ்வளவு நாளா யூஸ் பண்ணி இன்னும் வீடியோ போடல. காரணம் என்ன, அவ்வளவு தூரம் யூஸ் பண்ணி மல்டிபிள் யூசர்ஸ் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கி. எனக்கு அதாவது இதை வச்சு ஒரு படம் பார்த்தோன்னா மாசா இருக்கும்னு எனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஒன்ல இப்ப காதல மாட்டேன். எனக்கு வந்து காது வலிக்கல அந்த பேஸ்னால, ஏன்னா போன் கண்டக்ஷனால நினைக்கிறேன். அது நீ எப்பயும் உனக்கு கம்ஃபர்ட்டுக்கு நீ பிடிச்சிக்க லைட்டா. ஆமா, இல்லை அது பிரச்சனை இல்லை, எனக்கு தெரிஞ்சிடும். அல்டிமேட்டா இருக்கு சார், ப்ளீஸ். ஏன்னா இதே பாட்டு நீ வேற இல்லையா கேட்டிருப்ப, அதனாலதான் இப்போ உனக்கு ஃபீல் ஆகும். ஐயோ, இந்த இடத்துல கூட கூஸ் பம்ப்ஸ் வராது, இந்த இடத்துல வருதுன்னா அந்த அளவுக்கு அது செப்பரேட் சூப்பரா இருக்கு. அவங்க அந்த நெருப்பு, அந்த சிக்கி முக்கி நெருப்பு தான். எனக்கு என்ன அட்வான்டேஜ் நான் சொல்றேன். சொல்லுங்க. இந்த ப்ராடக்ட்டை நான் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிஸையுமே அவங்க செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, 5 டிரைவர் யூனிட்ஸுமே குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிஸ்க்கு ஓவர்லாப் ஆகி அழகாக வேலை செய்யுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, வோக்கல்ஸ் அப்படின்னு வரும்போது வோக்கல்ஸ்க்கு ஒரு டிரைவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அழகாக வேலை செய்தா அந்த குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி ட்ராவல் ஆகி நமக்கு வர நேரத்தில் பீட்டு, பேக்ரவுண்ட் பீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஹை ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு டிரைவரும், லோ ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு பக்கம் ஒரு டிரைவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டைனமிக் டிரைவரே ஒர்க் பண்ணுது அப்படின்னா, அந்த டைனமிக் டிரைவர் ஒர்க் பண்ணும்போது கூடவே சேர்ந்து என்ன பண்ணணும், ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கு போன் கண்டக்ஷன் அது ஒரு பக்கம் வேலை செய்யுது. ஸோ இந்த ஒயிட் ஸ்ப்ரெட்டா ஃப்ரீக்வன்சியை நல்லா இப்போ என்ன ஆகுது, அப்போ கிட்டத்தட்ட அந்த ஸ்டீரியோ வைடனிங் எஃபெக்ட்னுவோம்ல, அது மட்டும் இல்லாமல் அந்த இமர்சிவ்னஸ் சொல்லுவோம்ல. ஸோ இது எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு இத்தனை டிரைவர்ஸும் சேர்ந்து வேலை செய்யுது. ஸோ இந்த ஃபீல் நிஜமாவே வேணும் அப்படின்னா நம்ம இவ்வளவு தூரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ நான் வந்து சூப்பர் மிக்ஸ் 5க்கும் சூப்பர் மிக்ஸ் 4க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, சூப்பர் மிக்ஸ் 4 என்ன பண்ணும்னா பேஸ் இறங்கி குத்தும், இன்னும் பேஸ் டீப்பா இருக்கும். அப்புறம் ஹை ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு இல்லையா, கிச் கிச் சவுண்டு, பெல் அடிக்கிற சவுண்ட்ஸ், அதெல்லாமும் பீக் அடிக்கும். ஸோ அது எங்க நம்ம கேங் வந்து எப்படின்னா, நம்ம கேங்கோட எல்லாருக்குமே மெஜாரிட்டி வந்து வி கர்வ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மிட் வந்து எங்களுக்கு யாருக்குமே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஹைஸும் லோஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம் போது அந்த கர்வ் வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இப்போ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பார்க்கும்போது என்னால் என்ன அப்சர்வ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, இது எல்லா ஃப்ரீக்வன்சிஸ்லேயுமே தலை சிறந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா, அது வந்து இன்னொன்று என்ன பண்ணணும்னா ஓவர் டூ பண்ணாது. இப்போ அது என்ன பண்ணணும்னா, லோ வந்து நல்லா புஷ் பண்ணணும், ரொம்ப அந்த பேஸ் பூஸ்டட் சார் அப்படின்னு அந்த ஃபீல் கொடுத்துரும். நீ வந்து பேஸ் இருக்கும், உனக்கு பூஸ்டட் வேணுமா, நீ ஈக்குவலைசர்ல போய் பூஸ்ட் பண்ணிக்க. ஆமா, அது தெரியுது. என்னால வந்து இதனாலே இவ்வளவு புஷ் பண்ண முடியுதுன்னா, நான் லைட்டா தூக்கி விட்டாலே வந்து எனக்கு அந்த இன்னும் பூஸ்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் தனிப்பட்ட முறையில. பட் இது வந்து பேசிக்காவே பூஸ்ட் பண்ணாது. எனக்கு வந்து இதை லிசன் பண்ண எல்லாருமே கொடுத்த ஃபீட்பேக் என்னன்னா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து ரொம்ப லேமன் லெவல்னு வச்சுக்க, அவன் வந்து நார்மல் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவேன். அவன்கிட்ட போய் இதை கொடுத்தேன், அவன் காலேஜ் ஃப்ரெண்டு. என்னடா தியேட்டர் கூட்டு போயிட்ட, எனக்கு அப்படித்தான்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ இது வந்து நான் எப்படி சொல்றேன்னா, 1000 ரூபாய் இஎம்ஓ 2000 ரூபாய் இஎம்ஓ அவன்கிட்ட கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் என்விரான்மெண்ட்ல இருந்து சஸ்பெண்ட் ஆகிறான்ல, தனியாகிறான் இல்லையா, அந்த ஃபீலே அவன் இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்துருக்க மாட்டான். அதனால அவனுக்கு எந்த ஐஎம் கொடுத்தாலும் அவன் வியப்பா தான் பார்த்துருப்பான். இப்போ அவன்கிட்ட நான் வேற ஏதாவது ஒரு சில ஐஎம்ஸ் கொடுத்துருந்தா அவன் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருந்திருக்கும். பட் அவன் ரொம்ப பெரிய ஆடியோ ஃபைல் இல்லை. பட் அவனோட அனுபவமும் நீங்க இந்த வீடியோல பார்க்க தான் போறீங்க. ஓகே, ஸோ என்னோட காலேஜ் நண்பன் அவன் தான் இப்போ வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கான், சூப்பர் மிக்ஸ் 5. இப்போ அவன்கிட்ட கேட்போம். சொல்லுங்க தம்பி. உண்மையிலே தேட்டரில் உட்காந்து கேட்குற மாதிரியே இருக்குது ஃபீலிங்கு. மைனியூட்டாக ரொம்ப கிளியராக இருக்குது. இப்போ ஒரு சாங்கில் வந்து எப்படி சொல்கிறதுனா, லைட்டாக இப்போ மழை பெய்கிற மாதிரி இருந்தாலும் அந்த கிளியர்னஸ் அப்படியே துல்லியமாக பக்கத்தில் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. தென் அதுக்கப்புறம் உண்மையிலே ஒரு தேட்டருக்கு போய்ட்டு வந்த மாதிரி ஃபீல் இருக்குது ஒரு செகண்டில். இப்போ நம்ம பார்த்து தான் நிற்கிற மாதிரி தேட்டரில் இருக்கிற மாதிரி சொல்ல முடியல, அந்த மாதிரி இருக்குது கிளியராக சொல்லணும்னா.
ப்ளஸ் இன்னொரு பையன் அவன் வந்து எப்பயுமே ஐஎம் வந்து நான் யூஸ் பண்ணும்போது காமிச்சிருக்கேன். ஓகே. ஸோ அவன் கேசி ZDX இந்த மாதிரியான ஐஎம் யூஸ் பண்ணும்போதே அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல ஐஎம் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் டைம் நான் 100 கிலோமீட்டர்ஸ் ஹிட் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமா. அவன் என்ன சொன்னானா, இதுல நான் லிசன் பண்றது செம்ம ரிச்சா இருக்கு, ஆனா எனக்கு வந்து கூஸ் பம்ப் மொமெண்ட் இல்ல. ரீசன் என்னன்னா நான் ஆல்ரெடி ஐஎம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிறான். ஆனா பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஏன்னா 2000 ரூபாய் ஐஎம் இன்க்ரீஸ் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச இம்ப்ரெஷனுக்கும் இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து டே நைட் டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னா. ஓகே, ஸோ விக்கி இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தான். ஸோ அவனோட கருத்தை கேட்போம். சிம்கார்ட் சூப்பர் மிக்ஸ் 5 அவனுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு. நம்ம எப்பயுமே கேட்ட அதே பாடல்கள் தான் அவன் எதில் கேட்டானா அதே N91 தான் கேட்டான். ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஆடியோ பிளேயர் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். இல்லாட்டி எல்ஜியில் நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஆல்ரெடி V சீரிஸோ இல்லாட்டி G சீரிஸோ பழைய ஃபோன்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிடா, எப்படி இருந்தது? இது மாதிரி நான் N91 யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் கொடுத்து தான். வேறு ஹெட்செட் லைக் நார்மல் இன்இயர் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்போவே எனக்கு அது N91 ஃபஸ்ட்டு பயங்கரமாக பிடிச்சிருந்தது. இப்போ பயங்கர ஆடியோ அவுட்புட் இருக்குன்ட்டுன்னு. இப்போ இன்இயர் ஐஎம்மில் இப்போ தான் கேட்குறேன். அண்ட் அதான் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போ இந்த ரெமோ சாங் ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு. அதில் அந்த பேஸ் வரும்போதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ராவல் ஆகுது. அந்த பேஸ் சவுண்ட் வந்து இயரில் கேட்குறத தாண்டி கொஞ்சம் ஒரு மாதிரி தலைக்கு ஃபுல்லாக கேட்குற அந்த ஒரு ஃபீல் கிடச்சிது இதில். அண்ட் நடுவில் அந்த அப்பள இதயங்கள் பத்திரம் அந்த பர்டிகுலர் லைன் வந்து லைக் காது பக்கத்துலேயே உட்காந்து யாரோ அந்த அப்பளத்தை நறுக்கிற மாதிரி அப்படி ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. அதனால அது ஸ்பெசிஃபிக்காக இந்த சாங்கில் நல்லா இருந்தது. இன்னும் நான் நிறைய சாங் கேட்கலாம் போல தான் யோசிக்கிறேன். இதில் இன்னும் லைக் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வருது. லைக் அந்த பேசிக்காகவே ஐஎம் வந்து உங்களுக்கு அந்த வாய்ஸ் கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரியும் வரும். இதில் அது ஆப்வியஸ்லி நல்லா தெரிஞ்சுது. அண்ட் ஃபுல் வால்யூம் ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் பயம்தான், N91 ப்ளஸ் ஐஎம் வேறு. ஃபுல் வால்யூம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனாலும் ஃபுல் வால்யூம் வச்சாலும் ரொம்ப அப்படியே காது வலிக்குதப்பா எடுத்துடணுன்ற மாதிரி போகாமல் அது கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த லவுட்னஸும் இருந்துச்சு, ப்ளஸ் ஐயோ முடியல என்னால் ஃபுல் வால்யூம் வச்சு கேட்க முடியலன்ற ரேஞ்சுக்கும் போகல. அது கரெக்டாக லவுட்னஸ் இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் அதான் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்தது. ஆனால் இன்னொரு ஃபேக்ட் இருக்குது, ஆடியோ டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தனிமையான இடத்துல இருந்து டெஸ்ட் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும், க்ரௌடட் என்வரான்மெண்ட்டில் டெஸ்ட் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும். இப்போ நாய்ஸே இல்லாத ஒரு என்வரான்மெண்ட்டில் இருக்கும்போது நைட்டு தூங்குற நேரத்தில் அதனால தான் நம்ம பாட்டு கேட்கும்போது வேற ஃபீல் கிடைக்கும். இதுவே டே டைமில் அதே ரூம்லேயே நீங்கள் கேட்டிங்கனாலும் அந்த ஃபீல் இருக்காது, ஏன்னா அவ்வளோ நாய்ஸ் இருக்கும் நம்மளை சுற்றி. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஃபேக்ட், சரியா? அதனால் அந்த பாயிண்ட்டும் இந்த இடத்துல வைக்கிறேன். அடுத்து ஆக மொத்தம் சூப்பர் மிக்ஸ் 4லேருந்து இது வந்து அப்கிரேட் ஆனால் 100% அப்கிரேட் தான். பட் சூப்பர் மிக்ஸ் 4 வச்சிருக்கிறவங்க இதை வாங்கணுமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா நம்ம சூப்பர் மிக்ஸ் 4 என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட சைடில் நம்ம டியூனிங் ஆஸ்பெக்ட்ல கொண்டு போகும்போது நம்ம தனிப்பட்ட முறையில் ஈக்குவலைசரை வச்சு இதை மேட்ச் பண்ற மாதிரியான ஒரு ஈக்குவலைசர் கொண்டு போய் அதுக்கும் ஆடியோ மேட்ச் பண்ண முயற்சி பண்ணலாம். நீங்க வந்து ஈக்குவலைசர் வந்து ப்ரீசெட்னு போட்டால் வரும். ஈக்குவலைசர் ப்ரீசெட்னு போட்டு ஆன்லைனில் ப்ரொஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க எந்த அதிலே சொல்லணும் நீங்கள் பவர் ஆம்ப் வேணுமா இல்லை நியூக்ளியர்னு ஒன்று இருக்கு அந்த மாதிரி எந்த இல்லை USB to அந்த அது பேரே அதுதானே வரும், USB மியூசிக் பிளேயரா, அது எல்லாத்துக்குமே தனியாக ப்ரொஃபைலே இருக்காண்டாரு. வெப்சைட் சும்மா ஓப்பன் சோர்ஸில் இருக்குது. நீங்கள் அந்த ப்ரொஃபைலை எடுத்து நீங்கள் அந்த மியூசிக் பிளேயரில் இன்புட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃப்ளாக் அதுக்கேற்ற மாதிரி பண்ணும். அதில் கொடுத்துக்க வேவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணும். இது ப்ராசஸும் பண்ணும், அதுவும் ப்ராசஸ் பண்ணும். உங்ககிட்ட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மியூசிக் பிளேயர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் N91 மாதிரி ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு டேக்கோட ஒரு மியூசிக் பிளேயர் இருக்குது அப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு வால்யூம் புஷ் பண்ண முடியும் அதை நம்ம பண்ண மாட்டோம், அது வேற விஷயம். இப்போ இந்த நெருப்பே சாங்கே இருக்கு இல்லையா, இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு வெறுப்பேற்றலாம். ஓகே, நார்மலாக ஒரு பேசிக் செட்டில் இருக்கிற ஸ்பீக்கர் அவுட்புட் மாதிரியே இருக்குது. யாருக்கு வந்து இவ்வளோ வால்யூம் கேட்பா, அது போயிடும், காதை பறி கொடுக்கவா, அப்படிதான் இருக்கும். ஸோ ஆனால் வால்யூம் வந்து அந்த லிமிட்டுக்கும் புஷ் பண்ணாலும் இது எப்படி இருக்கும்னா சும்மா ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் நீங்கள் கேட்க போறீங்க, ஆனால் காதை பறி கொடுக்கறதுக்கு ஈக்குவல் தான். அவ்வளோ வால்யூம் வச்சதுக்கு அப்புறமா எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா டிஸ்டார்ஷன் இல்லைன்ற ஃபீல் கிடைச்சது. எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் 4 லட்ச ரூபாய்க்கு கூட ஒரு ஐஎம் இருக்கலாம். அப்போ அதில் வந்து அவங்க சவுண்ட் சிக்னேச்சர் எப்படி ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னா அப்போ இதோட இன்னும் கிரேசியாக ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னால் வித்தியாசம் பார்க்க முடிஞ்சது. ஸோ ஆக மொத்தம் சூப்பர் மிக்ஸ் 5 மாசா அப்படின்னு கேட்டால் இவ்வளோ நாளாக நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸோட சேர்த்து வச்சு நிறைய பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை பர்ன் பண்ணி இந்த மாதிரி நிறைய அந்த இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அவுட்புட் வந்து எப்படி இருந்ததுன்னா மைண்ட் ப்ளோயிங். இதை யார் லிசன் பண்ணாலுமே ஃபிளாட் அண்ட் யாராக இருந்தாலும் வந்து மோஸ்ட்டாக எனக்கே கிரேசியாக இருந்துச்சுன்னா நான் ரியல்மியில் சொல்லியிருப்பேன். அது டியூவல் டிரைவர். நான் ரியல்மி வந்து நான் TWSல தான் இருந்தேன் இவ்வளோ நாள். ஏன்னா வந்து நான் லிசன் பண்ணணும், ஆடியோ வெறும் வாய்ஸ் தான் லிசன் பண்ணிட்டு இருந்தேன் அதுலேயும் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த TWSலேயே இருந்ததுனால நான் ஐஎம் பக்கமே தொடவே இல்லை. இப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா வந்து அங்கேருந்து இங்கே வந்து ஒரு மைல்ஸ் அகைடு இருக்கா, கேட்டோடனே எனக்கு அந்த ட்ரம் பீட் போட்டோடனே நான் முடிஞ்சு ரைட்டு நல்லா இருக்கு மனசில் வந்து ஒரு பாயிண்ட் போட்டுருச்சு. ஓகே 9 out of 5 செம்மையாக இருக்குப்பா, இந்த காசுக்கு ஒர்த்தாப்பா நீங்க, ஐயா நல்லா இருக்கு. ஸோ இது வந்து அமௌண்ட் தான் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கு. இது வந்து ஆப்வியஸாக ஒரு கிரேசியான ப்ராடக்ட்டுங்க, சரியா? நான் திரும்பியும் சொல்கிறேன், இந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட். ஆனால் எஸ்
கண்டிப்பா நல்ல ப்ராடக்ட். இது எல்லாருக்குமான ப்ராடக்டான்னு கேட்டா சப்ஜெக்டிவ். என்ன கேட்டா நீங்க இருக்கிற என்வரான்மெண்ட் அண்ட் நீங்க எந்த மாதிரியான ஒரு டிவைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக் பிளேக்கு வச்சிருக்கீங்கங்கறத பொறுத்து தான் டிசைட் பண்ணும். அதுவும் கரெக்ட் சோ தான். அப்படி இருக்கும்போது இதை நம்ம 1000 இதுல ரூபாய் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். இன்னும் நல்ல டிவைஸ்ல போயிட்டு டேக் அண்ட் ஆம்பிளிஃபை வச்சு, அதாவது தனியா செப்பரேட் டேக் இருக்கிறதுல வச்சோன்னா இன்னும் வேற மாதிரி இன்னும் கூட crazy-ஆ நல்லா perform கேட்கும். பண்ணும். ஏன்னா ஆமா. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வந்து 1000 இருந்து 2000 ரூபாய்க்கு இருக்கிற ஐஎம்ஸ் அண்ட் ஹெட்ஃபோன்ஸே போதும் தான். ம். இந்த லிமிட்டுக்கு புஷ் பண்றது எப்போ வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும்னா அந்த தனிமையில் இனிமை அந்த ஆமா. டாபிக் தான். அதுக்காகவே நீங்க ஒரு ஸ்டுடியோ ரூம் வச்சிருக்கேன் அந்த மாதிரினா இல்ல உங்களுக்கு நைட்டு தூங்கும் போது தான் நான் கேட்க போறேன், ஆமா. டிஸ்டர்பன்ஸே இருக்காது, நான் அப்ப கிரேசி கேட்கணும். கிரேசி ஆடியோ ஃபைல்ஸ் அப்பதான் set ஆகும். எத்தா இருக்கும். சரியா? ஆக மொத்தம் இந்த ப்ராடக்ட் சக்சஸான்னு கேட்டா, யோ சிம்காட்டு சல்யூட், வேற லெவல் மாஸ் நல்லா பண்றீங்க. இருக்கு, நல்லா உங்களோட இருக்கு. அடுத்தடுத்த ஐட்ரேஷன் வந்து சூப்பரா இருக்கு, டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ்ல சூப்பரா பண்றீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ப்ராடக்டா தான் சூப்பர் மிக்ஸ் 5 வந்திருக்கு. ஆனா சைஸ் ரொம்ப பெருசுங்க, இந்த ஹெல்மெட் குள்ள போட்டு யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் அது செட்டே ஆகாது. கொஞ்சம் set ஆகாது. ஆனா இன்னொன்னு என்னன்னா, இப்போ கால் பேச முடியுமான்னு கேட்டா இதுல கால் நேட்டிவா பேச முடியாது. எனக்கு வந்து எப்பயுமே கால் பேசுற மாதிரி தேவையே இல்லை. மைக்ரோஃபோனும் இருந்ததுன்னா இங்க 3வது ரிங் ஒன்று இருக்கும். சரியா? இது வந்து என்னால் ரெட்ரோ ஃபோன்லையும் யூஸ் பண்ண முடியும், அண்ட் மாடர்ன் ஃபோன்ஸ்ல யூஸ் பண்ண முடியும், லேப்டாப்ஸ்ல யூஸ் பண்ண முடியும், பிசில யூஸ் பண்ண முடியும். ஸோ எனக்கு அந்த கம்ஃபர்டபிலிட்டி தேவை. ஓகே. ஆனா இப்போ சப்போஸ் காலும் பேசணும் அப்படின்னு நினைச்சா இதுக்கான ஒரு சில கேபிள்ஸ் நம்ம வாங்கலாம். பட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே வாங்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, நான் இப்போ ஒரு ப்ராடக்ட் ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு வீடியோவும் பண்ணியாச்சு. அது எப்படியும் வந்துடும், ஒன்று இது வரும், இல்லாட்டி இதுக்கப்புறமா அது வரும், இல்லாட்டி அதுக்கு முன்னாடி எப்படியோ மாற்றி வரும்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஹெட்ஃபோன்ஸ் ஒன்றும் டிடிஐஃபையும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைப் சி டேக்கோட கேபிள் ஐஎம்க்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி கேபிள் இதில் மாட்டினாலும் எனக்கு ரிசல்ட்ஸ் இன்னும் சூப்பராக இருக்குது. அண்ட் வால்யூம் லெவல்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவாக புஷ் ஆகுது. ப்ளஸ் அதில் வந்து மைக்ரோஃபோன் இருக்கு. So ஆமா, phone இது பேசலாம். வந்து எப்படி சொல்றதுன்னா, இந்த ஈகோ சிஸ்டம் மாதிரி இது ஒரு இந்த ஆடியோ சிஸ்டம் வந்து அதுல ஒரு ஆக்சசரி மாதிரியே வச்சுக்கலாம் இது, இல்லையா? ஆர்னமெண்டல் மாதிரி ஆக்சசரியா கூட இருக்குது. புஷ் ஆகி போயிட்டே இருக்குங்க. ஒயர் இருக்கு, நீங்க பட்ஸை வந்து பட்ஸ்லேயே வந்து மெட்டீரியல்ஸ் மாறும், கோட்டட் கேபிள்ஸோட மெட்டீரியல்ஸ் மாறும். அப்புறம் அந்த டேக்கோட பவரு, அது ப்ராசஸ் பண்ற ப்ராசஸிங் அந்த சாஃப்ட்வேர் என்ன, அதுலேயே அடுத்த இட்ரேஷன்ஸு. ஸோ நிறைய இருக்கு. ஸோ ஒரு மியூசிக் வந்து எப்படி வேணா கேட்கலாம், இப்படிலாம் கூட கேட்கலாமான்னா எஸ், அந்த அளவுக்கு தான் இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஹெட்ஃபோன் ஜோனோட இதெல்லாம் கூட போய் பார்க்கலாம். இதுல வேதனை என்னன்னா, இதை நான் அவ்வளோ பேர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக கேப்சர் பண்ணேன். ரைட். ஸ்டோரேஜ் அதிகமாகும் போது டக்குன்னு அந்த எமர்ஜென்சிக்கு டெலீட் பண்ணி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து நான் தான் இருக்கணும்னு வந்திருக்கு. எல்லாரும் அத்தனை தடவை எடுத்திருக்கோம். சரி கைஸ். சரிங்க, ரைட்டு. ஸோ ஆக மொத்தம் சூப்பர் மிக்ஸ் 5 பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். மறுபடியும் நான் ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, ஆவரேஜ் 99% ஆஃப் த யூசர்ஸ்க்கு இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தேவை கிடையாது தான். சரியா? நீங்கள் யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸை வந்து அதுக்கான என்விரான்மெண்ட்ல இருந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறவங்களுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இது. சரியா? நான் இனிமே இப்போ வந்தாலும் இதை எடுத்து காதில் மாட்டிடலான்னு முடிவு பண்ணி வச்சேன். ஆமாம், நான் அப்படியே ஒழிச்சு வச்சிருவேன். சரிங்க, ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கிருஷ்ணா. பார்க்கலாங்க. பாய். பரட்டா